Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா React SEO பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இந்த React பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் பேஸ்லயும் இருக்கு, ஆப் பேஸ்லயும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டுத்துக்குமே நாம ஒரே மாதிரி தான் SEO பண்ண போறோம். ஸோ ரீசெண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா React அப்புறம் Angular இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்குமே ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வருது. ஸோ நீங்க ஒரு ஏஜென்சிலயோ இல்லைன்னா ஒரு கம்பெனிலயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 10 வெப்சைட்ல ஒரு 4 வெப்சைட் உங்களுக்கு ரியாக்ட்ல தான் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நாம பண்ண SEO பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் வெப்சைட்ஸ்க்கு அப்புறம் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரியாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ உங்ககிட்ட ஒரு ரியாக்ட் வெப்சைட்டை கொடுத்துட்டு அதுக்கு SEO பண்ண சொன்னாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது நார்மல் ஸ்டாட்டிக் வெப்சைட்ல பண்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் கண்டிப்பா கிடையாது. இதுல கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பா வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கிற ஒரு ரியாக்ட் வெப்சைட் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு SEO பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரியாக்ட் வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் தான். நீங்க எந்த பேஜ்ல நீங்க லேண்டிங் ஆகுறீங்களோ அதே பேஜில் தான் நீங்க எத்தனை ப்ராடக்ட் போட்டாலும் அங்க அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அப்ப லேண்டிங் பேஜ் செப்பரேட்டா இருக்கும், அபவுட் அஸ் பேஜ் செப்பரேட்டா இருக்கும், கான்டாக்ட் அஸ் பேஜ் செப்பரேட்டா இருக்கும். ஸோ நம்ம அந்த பேஜோட டைட்டில் அப்புறம் அந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம செப்பரேட்டா கொடுப்போம். ஆனா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறதே ஒரே பேஜ் தான். அந்த ஒரு பேஜ்ல நீங்க ஒரு டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நீங்க ஒவ்வொரு டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க ஒரு சில லைப்ரரி ஃபைல்ஸை வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ்ல நீங்க ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இங்க எல்லாமே நீங்க மேனுவலா தான் பண்ணணும். அதே மாதிரி டாஸ் மோட்ல தான் நீங்க ஒவ்வொரு பேக்கேஜுமே நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் பாப்புலரா இருக்கிற ரியாக்ட் வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வாட்ஸ்அப், அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே ரியாக்ட் வெப்சைட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸ் தான். உங்களுக்கு தெரியாது நிறைய பேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸ் தான். சரி வாங்க ரியாக்ட் SEO எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ட்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ட் எல்மெட் அப்படின்ற ஒரு லைப்ரரி வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ரியாக்ட் அப்படின்னாவே ஒரு லைப்ரரி ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கிடையாது, ஒரு லைப்ரரி ஃபைல். ஸோ அந்த லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணி தான் ஹோல் வெப்சைட்டுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ண வெப்சைட்ல நாம SEO பண்ணோம் அப்படின்னா இந்த ரியாக்ட் எல்மெட்ன்ற ஒரு காம்பனன்ட் வந்து கண்டிப்பா நம்மளோட வெப்சைட்ல நம்ம இன்டிகிரேட் பண்ணி ஆகணும். ரியாக்ட் எல்மெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். React element is a simple component that make easy to manage and dynamically set its section. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அப்படி இல்லை ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் நீங்க செப்பரேட்டா ஒரு டைட்டில் டேக் பிளஸ் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஹெடர் செக்ஷன்ல தான் கொடுத்தாகணும். அப்படி நாம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ஹெடர் செக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ரியாக்ட் எலிமெண்ட் என்ற காம்பனண்ட்டை வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து ஆட் பண்றோம். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் you can use React element to set the title, description and meta tags for your web pages. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு சர்வீசஸ்க்கோ நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஹெடர் செக்ஷன் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ரியாக்ட் எலிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் இட்ஸ் கம் இன் ஹேண்டி. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். when combined with server side rendering because it's allowed to set meta tags that will be read by search engine and social media crawlers. ஸோ உங்களோட வெப்சைட்டோட ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் சர்ச் இன்ஜின் ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வர் சைட் ரெண்டரிங்ல இந்த ரியாக்ட் எலிமெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே நம்ம செப்பரேட்டா ஒரு டைட்டில் டேக், டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ், அப்புறம் நம்ம எந்த மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு HTML டெம்ப்ளேட் எடுத்து அதை ரியாக்ட் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் டீட்டெயில்டாக போட போகிறேன். இன்னைக்கு நாம ஒரு பேசிக் ரியாக்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி மெட்டா டேக்ஸ் அப்புறம் டைட்டில் டேக்ஸ் அப்புறம் கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ரியாக்ட் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்ககிட்ட இப்படி தான் ஒரு ரியாக்ட் வெப்சைட்டோட காம்பனன்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் பேக்கேஜ். உங்ககிட்ட தர்றதுல பில்ட் அப்படின்னு இருக்கும், அப்புறம் நோட் மாடியூல்ஸ், அப்புறம் பப்ளிக், எஸ்ஆர்சி, அப்புறம் பேக்கேஜ் டாட் ஜேசன், பேக்கேஜ் லாக் டாட் ஜேசன், இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபைலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ மெயினாக சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்சி அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள காம்பனன்ட்ஸ் இருக்கும். காம்பனன்ட்ஸ்குள்ள ஒவ்வொரு பேஜும் இருக்கும். ஸோ ரியாக்ட் வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ண ஒரு வெப்சைட்ஸ் தான். அதுக்கப்புறம் பப்ளிக்ல உங்ககிட்ட ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும்.
ஸோ அந்த ஒரு HTML தான் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோ இல்லைனா ஆப்போட மெயின் ஹெடர் செக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பேக்கேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஆன் பேஜ் SEO நம்ம எப்படி அந்த வெப்சைட்டுக்கு பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நார்மலாக இந்த ரியாக்ட் வெப்சைட்டை நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்வர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ரியாக்ட் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சர்வர் இல்லாமல் அந்த வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ணவே முடியாது. ஸோ எப்படி இந்த வெப்சைட்டை ரன் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய சோர்ஸ் ஃபைலோட ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் மோட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நாம் npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட எல்லா சோர்ஸ் ஃபைல் எல்லா லைப்ரரி ஃபைல்ஸுமே லோட் ஆகிட்டு சர்வருக்கு வந்து ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட் ப்ரௌசர் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதில் டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆகிடும். என்னோடது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இது சரியாக ஒர்க் ஆகல, அதனால நான் சேம் இந்த லோக்கல் ஹோஸ்ட் :300 அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு என்னோட குரோமில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் டிசைன் பண்ண ஒரு வெப்சைட். நான் டிசைன் பண்ணல, இது வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். இதை நான் ரியாக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரியாக்ட் ஆப்னு இருக்குது. ஸோ நான் அபோட்டஸ் பேஜ் போகிறேன். அபோட்டஸ் போனாலும் இங்கே ரியாக்ட் ஆப் தான் இருக்குது. சர்வீஸ் பேஜ் போனாலும் இங்கே ரியாக்ட் தான் இருக்குது. ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லோகோ, நேவ்பார், அப்புறம் இந்த ஃபூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் எல்லா பேஜுக்குமே இது இருக்கும். இந்த மிடில் இருக்கிற இந்த பாடி செக்ஷன் மொத்தம் எல்லா காம்பனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்கிறது ஒரே ஒரு பேஜில் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் இந்த டைட்டில் டேக் வந்து மாறாது. ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஆப்னு இருக்குது. அதே மாதிரி நான் அபோட்டஸ் போகிறேன். ஸோ அபோட்டஸ்குள்ளே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரியாக்ட் ஆப்னு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் எல்மெட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சேம் உங்களுடைய கமாண்ட் மோடுக்கே போங்க. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய டாஸ் மோடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். தி சைட் cannot be reach அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கேஜ் இருக்கிற இடத்துக்கே போங்க. திரும்பவும் நீங்கள் கமாண்ட் மோடே கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா npm i react -elmet அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே ரியாக்ட் எல்மெட்டோட காம்பனண்ட் எல்லாமே உங்களோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் மெத்தட். npm i react -elmet அப்படின்னா இந்த எல்மெட்டோட லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுடைய சோர்ஸ் ஃபைலோட லைப்ரரி ஃபைல்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கால் பண்ணி ரியாக்ட் எல்மெட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரியாக்ட் எல்மெட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்மளுடைய வெப்சைட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ திரும்பவும் npm ஸ்டார்ட் இப்படி கொடுத்த உடனே திரும்பவும் உங்களுடைய லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆக ஆரம்பிக்கும். புதுசாக ஒரு சர்வர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுடைய லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்ட் 300 அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் நான் இங்கே வந்து திரும்ப நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா என்னோட சைட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் லோகோ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேண்டிங் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கான கோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட கோட். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரை காட்டியிருந்தேன். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர். பில்ட், நோட் மாடியூல்ஸ், பப்ளிக். அப்புறம் பப்ளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ், ஃபாண்ட், இமேஜஸ் எல்லாமே நம்ம பப்ளிக்கில் தான் போட்டிருப்போம். இதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் நான் டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இன்றைக்கி நாம் வந்து எஸ்ஆர்சி சோர்ஸில் காம்பனண்ட்ஸை மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா காம்பனண்ட்ஸில் தான் நம்ம எல்லா பேஜஸுமே இருக்கும். இப்போ அபோட்டஸ் பேஜ் அப்படின்னா about.js, பிளாக் பேஜ் அப்படின்னா block.js. ஸோ இங்கே ரியாக்டை பொறுத்த வரைக்கும் பேஜ் கிடையாது, காம்பனண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ரியாக்ட் எல்மெட் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது நம்மளோட வெப்சைட்டில் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து
ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் எலிமெண்ட்டை வந்து லைப்ரரி ஃபைல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா earn add react element. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் உங்களோட வெப்சைட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த செக்ஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயினே. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நீங்கள் உங்களுடைய ரியாக்ட் எலிமெண்ட்டோட லைப்ரரி ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட்லையுமே நீங்கள் இந்த ரியாக்ட் எலிமெண்ட்டோட லைப்ரரி ஃபைல்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த எலிமெண்ட்டை நீங்கள் உங்களுடைய காம்பனண்ட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் இதே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சோர்ஸ் கோடுக்கு போங்க. சோர்ஸ் கோடில் இப்போ நான் அபவுட் அஸ் பேஜ் போகிறேன். ஸோ அபவுட் அஸ் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஆப்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ரியாக்ட் எலிமெண்ட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த about.jsக்கு. ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் எலிமெண்ட் லைப்ரரி ஃபைல்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெடர் செக்ஷனுக்கு போக வேண்டியது தான். ஸோ இதில் எங்கேயுமே ஹெடர் செக்ஷன் கிடையாது, நேவ்பார் கிடையாது, என்னமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அபவுட்டோட எக்ஸ்டெண்டட் காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டருக்கு அப்புறம் ரிட்டன் ஐஃபோன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே டிவ்ல இருந்து தான் நம்மளுடைய பாடி செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெடர் செக்ஷன் அப்புறம் பாடி செக்ஷன் எல்லாமே ஒன்னே தான். நம்ம இந்த இடத்துல நம்ம ஹெடர் செக்ஷன்ல தான் போடணும் அப்படின்னா நம்ம ரியாக்ட் எலிமெண்ட் லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே தான் நம்ம ஒரு ஹெடர் செக்ஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு டிவ்வுக்கு கீழே நீங்க ஹெல்மெட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஹெல்மெட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெடர் செக்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்டர் பண்ணிட்டு இதுக்குள்ள நீங்க நம்ம நார்மல் HTML நம்ம எந்த மாதிரியான ஹெடர் செக்ஷன் யூஸ் பண்ணுமோ சேம் செக்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட், கெனானிக்கல் டேக்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஹெல்மெட் செக்ஷனுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டைட்டில் டேக்லேருந்து எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட கோடில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எல்லா மெட்டா டேக்ஸுமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ட்விட்டர் கார்டாக இருக்கட்டும், ஓஜி டேக்காக இருக்கட்டும், நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ டேக்ஸ் இருக்கோ அத்தனை டேக்ஸுமே நீங்கள் இங்கே போடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லோரி எப்சம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக விட்டு வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சர்வீஸ் பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் about us அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸாக்ட் சர்ச் ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி about usன்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணாமே about us அப்படின்றது சேஞ்ச் ஆயிருக்கு டைட்டில். இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே சர்வரில் டைரெக்டாகவே ரெண்டர் ஆகும். அதனால நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலனாலையும் நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸ் அந்த கோடில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சர்வருக்கு போயிட்டு. ஸோ அடுத்து நம்ம சர்வீஸ் பேஜுக்கு பண்ணுவோம். ஸோ சர்வீஸ் பேஜும் சேம் தான். ஸோ அடுத்து நம்ம சர்வீஸ் போயிட்டு சேம் இதே மாதிரி ரியாக்ட் எலிமெண்ட்டை நாம் லைப்ரரி ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கால் பண்ணோம். ஸோ கால் எங்கே பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம கால் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டருக்கு அப்புறம் இருக்கிற ரிட்டர்னுக்கு அப்புறம் ஒரு டிவ் செக்ஷன் இருக்கும். அந்த டிவ் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போகிறது எல்லாமே நீங்கள் டைட்டில் டேக்காக கன்சிடர் ஆகும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட சர்வீஸ் பேஜில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வீஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா பேஜுக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் இதே மாதிரி மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். ஒன்று ரியாக்ட் எலிமெண்ட்டோட லைப்ரரி ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணணும். இன்டிகிரேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு about us அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் எலிமெண்ட் லைப்ரரி ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இம்போர்ட் பண்ண கிளாஸ் ஃபைல் அதாவது எலிமெண்ட்டை வந்து நீங்கள் ரிட்டர்னுக்கு அப்புறம் ஒரு டிவ் செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிவ்லேருந்து தான் உங்களுடைய பாடி செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எலிமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டைட்டில் டேக், டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சர்வீஸ்க்காகவோ இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டுக்காகவோ ஒரு டைட்டில் டேக் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எப்படி சர்ச் இன்ஜினில் தேடுவாங்களோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ பேசிக்காக நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்த வீடியோஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாமே நீங்கள் ரியாக்ட் வெப்சைட்லையும் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு ரியாக்ட் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணதுக்கப்புறம்
வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு SEO பிளகின் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா அங்கேயே உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே மேனுவலா தான் பண்ணணும். அதே மாதிரி ஆங்குலர்லயும் இதே ப்ரொசீஜர் தான். நான் ஆங்குலருக்காகவும் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். அப்புறம் வேர்ட்பிரஸ் SEO வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம் அப்கமிங்ஸ் வீடியோஸ்ல. ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இப்படி தான் நீங்க ரியாக்ட் வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே நீங்க செப்பரேட் டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க முடியும். அப்புறம் ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ணது. ஓகேங்களா? ஸோ ஒரு லைப்ரரி ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டோட கிளாஸ் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் டேக்கை வந்து கொடுத்தோம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் ஒரு ரியாக்ட் காம்பனண்ட்டோட சோர்ஸ் ஃபைல் வந்து இருக்கும். அடுத்து நம்ம ரியாக்ட் மெட்டா டேக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ரியாக்ட் மெட்டா டேக்ஸ் அப்புறம் HTML மெட்டா டேக்ஸ் இதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க HTML எந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அது எல்லா டேக்ஸுமே நீங்க ரியாக்ட் எலிமெண்ட்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு SEO பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்க ஒரு ரியாக்ட் வெப்சைட்டுக்கு நீங்க பண்ணிட்டீங்க SEO அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கும் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இப்படி தான் நம்ம ஒரு ரியாக்ட் வெப்சைட்ல ஆன் பேஜ் SEO வந்து பண்ண முடியும். இதுல இன்னுமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம அப்கமிங்ஸ் வீடியோஸ்ல டீடைல்டா பார்ப்போம். என்னோட அடுத்த வீடியோவில் வேர்ட்பிரஸ் SEOவும் அதே மாதிரி ஆங்குலர் வெப்சைட்டுக்கு எப்படி SEO பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.